இந்த சாராயம் காய்ச்சி இது செத்தாங்க தெரியுமா? இன்னைக்கு நேற்று நடக்கல. அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே அண்ணா வந்து தெளிவா சொன்னார், எந்த காரணத்தை முன்னிட்டு நான் மது விலக்கை ரத்து பண்ண மாட்டேன். அந்த மதுவினால் வருகிற பணம் குஷ்டரோகியின் கையில் இருக்கின்ற வெண்ணெய்க்கு சமம். தெளிவா இருந்தார். அந்த உடைக்கிறதுக்காக அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி ஐநாவரத்துல ஒரு அம்மா கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்து 30 பேர் செத்தாங்க. 100 பேத்துக்கு மேல இதானாங்க. அப்ப நான் ஸ்டாண்டில் இருந்தேன் சார். அதாவது இருங்க இது ஒரு சேலஞ்சு நான் விடுறேன் சார். மதுவை வந்து ஒழிச்சு கட்டிடுறேன், கள்ளச்சாராயத்தை ஒழிச்சு கட்டிடுறேன்னு எவனாவது வந்து சொல்லி செஞ்சு காட்டினான்னா நீ கேட்கறதெல்லாம் நான் கொடுக்குறேன். என்கிட்ட அத்தனையும் நான் கொடுக்க தயார். கொரோனால ஒழிச்சு தான் கட்டணும். கொரோனால யாருமே குடிக்கல. யார் 5 பேர் கூட செத்து போனா கூட பரவாயில்லன்னு விட்டோம். அதெல்லாம் அது வேற டாபிக் சார். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல தமிழக அரசு விலாசி எடுத்திருக்கிறாங்க. நீங்க கேட்டீங்கல்ல கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போகல? கள்ளக்குறிச்சியில குடிச்சு சேர்த்தவன் இது டாஸ்மாகல கிடைச்சாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லி கள்ளச்சாராயத்துல போய் போதை அதிகமா ஆகணுங்கிறதுக்காக பண்ண குற்றவாளி அவன். அவனை போய் எப்படி பார்க்கலாம் நீங்க?